அனைத்து திராவிட நடிகர்களுக்கும் திராவிட ஊடகங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஏன் அப்படின்னா நம்ம சாத்தாங்குளம் வழக்கை பத்தி இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா பல பேர் பேசியிருப்பாங்க, நம்ம அதையே பேசிட்டு இருக்க கூடாது. அந்த சாத்தாங்குளம் வழக்குல இந்த நடிகர் இருக்காங்கல்ல, திராவிட நடிகர்கள், அவங்க எல்லாம் அப்படியே கோமணத்தை கட்டிக்கிட்டு அப்படியே பாஞ்சி விழுந்து அங்க வந்து நடிச்சாங்க. எங்க சாத்தாங்குளத்துல வந்து நடிச்சாங்க. பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற பிரகாஷ்ராஜ் அப்படியே உளுந்து பிறண்டு பேசினாரு. இன்னைக்கு அந்த பிரகாஷ்ராஜ் எங்க போனானே தெரியல. இந்த சத்யராஜ் ஒருத்தர் சத்யராஜ் பாத்தீங்கன்னா அவர் ஊருக்கெல்லாம் கதை சொல்லுவார். நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், திராவிடத்தை அப்படியே தூக்கி சாச்சிடுவேன் அப்படின்னு. இன்னைக்கு சத்யராஜ் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு தான் கொடுக்கணும். ஏன்னா சத்யராஜை காணும். ஏன்னா திராவிட மாடல் அரசு வந்து இன்னைக்கு பிரச்சனைகளை சிக்கணும்னால தலைமறைவாயிட்டார். அப்புறம் நடிகர் சூர்யா, ஏன்னா சூர்யாவை பத்தி எல்லாருமே திட்டுறாங்க. பாவம், அவர் வந்து அன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில திமுக அரசாங்கத்தோட அவரும் அவங்க மனைவியும் பயங்கரமா தாங்கி குடிச்சாங்க. இன்னைக்கு எங்க போனாங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா போய் பாம்பேல போயிட்டு ஜாலியா நான் தமிழ் தான் என் மூச்சு, தமிழ் தான் என் பேச்சுன்னு பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு பாம்பேல போய் ஒரு வீடு வாங்கிட்டு, ஏன் அங்க போய் வீடு என் பிள்ளைங்க படிக்கணும், என் பிள்ளைங்க ஹிந்தி படிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும், அதனால அங்க கொண்டு சேர்த்துட்டு இன்னைக்கு அவர் பேசிட்டு இருக்காரு. பாத்துங்க, இவங்க தமிழ் பற்றாளர்கள், திராவிட மாடல தூக்கி பிடிக்கிறவங்க, இவங்கள தூக்கி பிடிக்கிறவங்க. ஏன்னா இதையும் நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் நம்ம வந்து இந்த நடிகர் பின்னாடி ஓடுறோம்ல, அதனாலதான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஊடகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கு. அன்னைக்கு போன ஆட்சி காலத்துல இந்த ஊடகம்லாம் எதுக்கு எடுத்தாலும் அப்படியே கொண்டு போய் மூஞ்சுக்கு நேரம் கேமரா வச்சு இழுத்து காட்டின இந்த ஊடகம் இன்னைக்கு அதை பத்தி பேசுவதற்கு தயக்கம். ஏன்? அப்ப எல்லாரும் திராவிட ஊடகமா? இல்ல எல்லாருமே வந்து திமுக அடிமை ஊடகமா? இல்ல இதுல இருந்து ஒன்னு ரெண்டு மட்டும் தான் ஏதோ மாத்தி போடுற மாதிரி இருக்குது. இந்த கார்த்திக் செல்வன் இருக்கார்ல, கார்த்திக் செல்வன், சீப்பு செந்தில், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போன அந்த சாத்தாங்குளம் வழக்குல அங்கேயே தங்கி நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன பேசுறீங்க இப்படி பயங்கர வைரல் ஆகினாரு. இன்னைக்கு அவங்க எல்லாம் காணும்பா. என்ன அதாவது இன்னைக்கு வந்து வெளியில போகல, அன்னைக்கு களத்துக்கே போனாங்க. ஏன் இந்த பாகுபாடு உங்களுக்குள்ள? ஏன் இந்த பாகுபாடு? உண்மையான நேர்மையான நீங்க எல்லாம் ஒரு ஊடகவாளியாளர் இருந்தா இந்த நடிகர் எவனாவது கருத்து சொன்னீங்கன்னா எதை எடுத்து அடிக்கணும்னு தெரியல. அதாவது ஆளுக்கு அந்த மாதிரி கருத்து சொல்றீங்க. கருத்து கந்தசாமியா இருந்தா எல்லாருக்கும் கருத்து சொல்லு. அப்படி நீ கருத்து சொல்லல, இந்த ஒன் சைடா கருத்து சொல்றேன்னா, நான் திமுக கருத்து தான் சொல்றேன்னு சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு இந்த மறைமுக கருத்து சொல்லிக்கிட்டு இனிமேல் இந்த பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், சூர்யா இவெல்லாம் வெளியில திரிஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் நான் என்னத்தை கேட்பேன்னு தெரியாது. அந்த மாதிரி கேட்கற மாதிரி வரும். ஏன்னா நீ வாயை மூடிக்கிட்டு செவனேன்னு உங்களுடைய தொழிலை பாருங்க. அதை விட்டுட்டு மற்றவனுக்கு கருத்து சொல்லிக்கிட்டு வெளியில திருந்தீங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு வாங்கடா கருத்து சொல்ல. இன்னைக்கு வந்து இந்த கொடுமையான சம்பவம் எப்படி அடிச்சு எத்திரி லட்டி உடஞ்சி இன்னைக்கு செத்து இருக்கிறான். ஒரு பையன் கருத்து சொன்னீங்களாடா? எல்லாம் எங்கடா இருக்கீங்க? எவனாவது கருத்து சொல்ல வந்துறீங்களா? இந்த கருத்து கந்தசாமி எல்லாம் எங்க போனீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சில அரசியல் கட்சிகள் அதாவது அதை கொஞ்சம் தூண்டி விட்டதுனால இன்னைக்கு அது மாறுபட்டு இருக்கு. இல்ல அப்படின்னா ஒண்ணுமே இல்லாமல் சாத்தாங்குளத்துக்கு பிறகு 24 லாக்அப் டெத் முன்னிருக்கு, 25 அப்படியே மூடி மறைச்சிருக்கும். மூடி மறைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதுனால, அதுக்கான சில தலைவர்கள் குரல் கொடுத்ததுனால இன்னைக்கு அது வெளிச்சத்துக்கு வந்து இன்னைக்கு 6 காவலர்கள் தண்டிக்கப்படுறாங்க. நான் என்ன கேக்குறேன், அந்த காவலர்களை தானா போய் அந்த வழக்கு எடுத்தாங்களா? அதாவது கொலை செய்கிறத விட கொலை செய்யற தூண்டுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க தானே தண்டனை அதிகம். அந்த கொலை செய்யறதுக்கு அடியாளுகளை அனுப்புறாங்கல்ல, அவங்களுக்கு தானே தண்டனை அதிகம். அப்படி இருக்கும்போது இந்த காவலர்களுக்கு தண்டனை கொடுத்த இந்த அரசு, அது உயர் அதிகாரி உத்தரவு போட்டாங்கல்ல, அவங்களை என்ன செய்ய போறீங்க? இந்த கேள்வியை ஏன் யாரும் கேட்க மாட்டீங்க? உயர் அதிகாரிகள் இன்னைக்கு வெளியில இருந்துகிட்டு இன்னைக்கு சாதாரண உத்தரவு போட்ட அந்த காவலர்கள் தண்டனை அனுப்பிக்கிறாங்க, அடியாட்கள் தண்டனை அனுப்பிக்கிறாங்க. முதலாளி வெளியில உட்கார்ந்துருக்காரு. அந்த முதலாளி மேல என்னைக்கு வழக்கு பதிவீங்க? அவரை எப்ப கைது செய்வீங்கன்னு தமிழக அமைச்சரே, திராவிட மாடல் அரசு, இதற்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நன்றி, வணக்கம்.